உலக அமைதி உறவுகளுக்கு இனிய வணக்கம். யார் சொல்லி இருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும், உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. தந்தை பெரியார். இந்த ஒரு நல்ல நாளில 17/9/2023 இன்று அறிவுலக ஆசான், சமூக நீதி காவலர் பெரியாரின் 145வது பிறந்த நாள். அவரை நினைவை போற்றி இந்த மாநாட்டை ஆரம்பிக்கிறேன். மனித உள்ளங்களில்தான் போருக்கான காரணங்கள் தோன்றுவதால் மனித உள்ளங்களிலேதான் அமைதிக்கான அரண்களும் அமைக்கப்பெறல் வேண்டும். இது யுனெஸ்கோவின் முகப்பு வாசகம். அதை முன்வைத்தும், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, பிறர் குற்றத்தை காண்பது போல் தன் குற்றத்தையும் காண ஒருவர் வல்லவரானால் நிலை பெற்ற இந்த உயிர் வாழ்க்கைக்கு துன்பமும் வருமோ என்ற வள்ளுவரின் அமைதி வாழ்வுக்கான வினவலுடனும் இந்த 12 மணி நேர 2ஆம் உலக அமைதி மாநாட்டை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வெற்றி வணக்கம். இது ஞாயிறு காலை 10 மணி. இதுவும் வெற்றி நேரம். தான் அகாடமியின் தாக்கத்தான் 2023 தான் டாக்ஸ் கொரோனா என்ற தொடர் அரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு எண் 315. இன்றைய நிகழ்வு உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்திலான 21ஆம் நூற்றாண்டின் உலக சமாதான தடைகளையும் தீர்வுகளையும் ஆயும் 2ஆம் உலக அமைதி மாநாடு, த செகண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் வேர்ல்ட் பீஸ். 21/9/2023 உலக அமைதி நாளை முன்னிட்டு 17/9/2023 ஞாயிறு இன்று காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை 24 அமைதி ஆர்வலர்கள் அமைதி குரல் கொடுக்க இசைந்துள்ளார்கள். அத்துணை ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றி. முதல் மாநாட்டில் உரை வழங்கிய 58 அமைதி ஆர்வலருக்கும் சிறப்பு நன்றியும் வணக்கமும் அந்த தொடர்ச்சியில் இந்த அரங்கு ஆரம்பிக்கிறது. முதல் அமைதி மாநாடு உலக சாதனை அரங்காக 13/8/2023 அன்று காலை 10 மணி முதல் 14/8/2023 மாலை 4 மணி வரை இரவு பகலாக நிகழ்ந்து 58 அமைதி ஆர்வலர்கள் 21ஆம் நூற்றாண்டின் சமாதான தடைகளையும் தீர்வுகளையும் ஆய்ந்து வழங்கினார்கள். இது ஒரு முறை பேசினால் அது தொடர்ச்சி இருக்காது, செயல் வடிவம் எடுக்காது என்ற நிலையில் மாதந்தோறும் உலக அமைதி மாநாடு நாம் நடத்துவோம். அனைவரின் தளத்திலும் அனைவருக்கும் இந்த சமாதான விதையை தூவோம், இந்த சமாதான நீரால் நிரப்புவோம் என்ற நோக்கில் மாதந்தோறும் மாநாடு நிகழ்த்த திட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் குழந்தைகள் அமைதி மாநாடு. குழந்தைகள் மனதில் நம்ம அந்த அமைதி விதை இருக்கா, சமாதான விதை இருக்கா, அது இல்லைன்னா நம்ம நல்ல விதையாக தூவலாம் என்ற நோக்கில் ஆசிரியர்கள் உலக அமைதி மாநாடு, இளைஞர்கள் உலக அமைதி மாநாடு, சான்றோர்கள் உலக அமைதி மாநாடு, பல்வேறு சிந்தனையும் ஒன்று குவியும் போது செயல் திட்டங்கள் வகுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வாழ்வியலில் இது இருக்க வேண்டும், நிரம்ப வேண்டும், இது கலாச்சாரமாக மாற வேண்டும் என்ற ஒரு நிலையில தொடர்ந்து பேசுவோம் என்ற ஒரு நிலையில இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை உரைகளும் நூலாக்கம் செய்யப்பட்டு இந்த உலகிற்கு வழங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இந்த நிகழ்வு கொண்டிருக்கிறது. இறையும் இயற்கையும் ஆர்வலகம் வழிவிடுவார்கள் என்ற நோக்கில் நான் தொடர்கிறேன். நன்றியோடு நன்றி அறிதல். ஏன்னா நன்றி சொல்லணும்னா இந்த அரங்கு பத்தாது, 12 மணி நேரங்கள் பத்தாது. சுருக்கமாக 4 நன்றிகள். முதல் நன்றி, இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட உலக சமாதான குழு உமா பாரதி அம்மா உள்ளிட்ட, சிவா பெரிய ஐயா உள்ளிட்ட, பஞ்சா கிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து ஆர்வலர்களுக்கும், அந்த குழுவில் இணைந்து பணியாற்றும் இன்று கூட இணைஞ்சிருக்கிறாங்க அனைத்து ஆளுமைகளுக்கும் சிறப்பு நன்றி. இது முதல் நன்றி. இரண்டாவது நன்றி, இந்த நிகழ்வை ஒரு சாதனை அரங்காக மாற்றிக்கொண்டிருக்கும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி. மூன்றாவது நன்றி, உரையாளர்கள், இணைந்து பயனாற்றும் நண்பர்கள், ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய முத்தாய்ப்பான 3வது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது நன்றி, அனைத்துக்கும் வழிவிடும் இயற்கைக்கும் இறைக்கும். எத்தனை இக்கட்டு வந்தாலும் இது மாதிரியான பொதுப்பணியில் பொதுமையில் எங்க மேய்மையில் எங்க நேரம் வகுத்து அந்த ஆர்வலர்களை அமைதியாளர்களை எளிதாக இணைக்கும் இயற்கைக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த நிகழ்வு ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. ஏன் இந்த நிகழ்வு? நம் அடுத்த வாழ்வு அமைதி வாழ்வாக அமைய வேண்டும். நம் அடுத்த கல்வி அமைதி கல்வியாக அமைதல் வேண்டும். நம் அடுத்த நேரம் பிறருக்கான நேரமாக அமைதல் வேண்டும். நம் அடுத்த பணி உயிர்மை நேயத்திற்காக அமைதல் வேண்டும். அனைவருக்கும் சமநீதி உரிய நேரத்தில் விரைந்து கிடைத்திட வேண்டும். எண்ணம் சொல் செயல் என ஒத்திசையில் நாம் இயங்கிட வேண்டும். அமைதி என்பது கலாச்சாரமாக மாறிட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்திடல் வேண்டும். உலகம் சமநிலை பெற்றிடல் வேண்டும். நிலையான உலக அமைதி கல்வி நிலை பெற்றிடல் வேண்டும். உலக அமைதி ஒரு முறை பெறுவதல்ல, அது சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். நிலையாக எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த கோட்பாடுகள் நம்முடைய வாழ்வியல் கொள்கைகள் எல்லாமே மாறக்கூடியது. அதில் நேர்மையான நியாயமான பகுத்தறிவே நியாயம் நேர்மை என்று பகுத்தறிவும் கூட ஒரு பக்கம் இப்போ சறுக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சரியான பொது அறிவோடு நம்முடைய தலைமுறை நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சூழலை
பெற வேண்டும். உலக அமைதி பூக்க நாம் நாளும் உழைத்திட வேண்டும். நாம் நாளும் உழைத்தால் தான் பேசுவதை தவிர்த்து அதையும் தாண்டி நாளும் ஒரு ஒரு வாழ்வில் ஒரு சின்ன செயலாக செய்து கொண்டே இருந்தால் உலக அமைதி பூக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில உலகம் ஒரே நாடு, அதன் குடிகள் நாம் என்ற ஒரு நிலை எட்டிடல் வேண்டும். நம் தலைமுறைக்கு நல்ல சூழலை, நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். இது மாதிரியான பல்வேறு விதமான நோக்கங்களோடு இந்த நிகழ்ச்சி தொடரவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் இல்லையா, அழகான ஆளுமை, தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர், செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், இது எல்லாமே நாம் திட்டமிடுவதில்லை, இறை திட்டமிட்டிருக்கிறது. இந்த நாளில் இது நிகழும், இவரால் தான் இது தொடங்கப்படுகிறது எல்லாமே இறையின் திட்டம். அந்த இறையின் வழியில் இன்று நம்மோடு இணைந்து இந்த 2ஆம் உலக அமைதி மாநாட்டை தொடக்க இருப்பவர் 35 ஆண்டுகால உலகளாவிய தன்மாற்ற பயிற்சியாளராக கோலோச்சி களத்தில் நிற்பவர். எத்தனை குடும்பங்களுக்கு, எத்தனை நிறுவனங்களுக்கு ஒளி ஏற்றிருக்கிறார். இவர் ஏற்றிய ஒளியில் பல்வேறு விதமான குடும்பங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் பெரும் ஐயா, உங்களுடைய சிறப்பான பணிகளுக்கு, உலகளாவிய பணிகளுக்கு நான் பாக்குறேன் என்னன்னா, தன்மாற்ற பயிற்சியாளர்னா ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஒரு சிறு குழுவை இயக்காமல் உலக குழுவை, ஏறக்குறைய இணைந்திருக்கும் மாணவர்கள் 2000க்கும் மேல்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு. நேரடியாக மறைமுக எத்தனை பேர்கள் இருப்பாலும் எல்லாருமே நூலகம் அமைப்பது வச்சிருப்பாங்க. ஆனா ஐயா அவர்கள் 10,000க்கும் மேற்பட்ட தன்னிலை வளர்ச்சி நூல்களையும் காத்து படித்து அதை பரப்பி கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி ஐயா. பொழிவாளர், எழுத்தாளர், நூலாசிரியர், பயிற்சியாளர், பண்பாளர் என பன்னோக்கில் இயங்கிக் கொண்டிருப்பவர் மைண்ட் டைனமிக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர், இயக்குனர் திருமிகு முத்தையா ராமநாதன் அவர்களை அமைதியான நதியினிலே தலைப்பருங்க ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நிதப்சமா நம்மள என்ன பண்ணாரு அப்படின்னா, இது வந்து அமைதியே இப்ப வன்முறையா பேசணும் இருக்காங்க, அமைதியே காரசாரமா பேசணும் இருக்காங்க, அமைதியே பிளவுல பேசணும் இருக்காங்க, அமைதியே பிரிவினையில பேசணும் இருக்காங்க, அமைதியே சத்தமா பேசுறவங்க இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு நோக்கத்தில் ஒரு தலைப்பில் அமைதியான நதியினிலே என்ற கருத்தில் பேசி வார்த்துரை வழங்கி இந்த அழகான 2ஆம் உலக அமைதி மாநாட்டை துவக்கி வைக்க அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய மேலான நேரத்திற்கு சிறப்பு நன்றி ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்து, நன்றி, பாராட்டு, வரவேற்பு. அவர் டாக்டர் திருமலைவாசன் சொன்ன மாதிரி இது கடுமையான உழைப்பு. ஒருத்தர் 2 பேர்ல 24 பேரை பேச வைக்கணும், 12 மணி நேரம் பேச வைக்கணும். இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா அவருக்கு இன்னைக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா அவரு 30 மணி நேரம் ஏற்கனவே பண்ணிட்டார். அது பண்ணதுக்கு அப்புறமா இது 12 மணி நேரம் எளிமையாகத்தான் இருக்கும். அதனால இதே நம்ம தலைமையில எடுத்து போட்டுட்டு நாம பண்றோம் அப்படிங்கிற போது, நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய தெரு, என்னுடைய சுற்றம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உலக அளவிய அளவுல ஒரு அமைதி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட பார்வையோட வேலை பார்க்கிற டாக்டர் திருமலைவாசன் அவர்களுக்கு ஏராளம் நன்றி. அப்புறம் சிவா பெரியெல்லாம் வந்திருக்கிறாங்க, பெரியவங்க. அவங்க இந்த உலக அமைதிக்காக அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதமும் பல நிகழ்ச்சிகள் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குழுல கூட நான் பேசியிருக்கிறேன். அவங்க இங்க இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் தலைப்பு சொன்ன மாதிரி அமைதியான நதியினிலே. அமைதியான நதிங்கிறது இயல்பான செய்தி. இயற்கை எப்படி இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்கு, காடு மலை இருக்கு, பயிர் பச்சை இருக்குது, பறவைகள் இருக்கு, மீன்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாமும் அப்படியே இயற்கையில என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாமே இதை மிகப்பெரிய இயற்கையின் கொடைன்னே சொல்லலாம். நம்ம நீர்வீழ்ச்சியை மாற்ற வேண்டாம், மலையை மாற்ற வேண்டாம், பயிர் பச்சையை மாற்ற வேண்டாம், எதையுமே மாற்ற வேண்டாம். இருக்கிறத பாக்குற போதே அது மனதுக்குள்ள ஒரு அமைதி வந்துருது. அந்த நேச்சர் பார்த்தாலே மனசுக்குள்ள அமைதி வருதுன்னா, அமைதியான சூழலில் இயற்கை திரும்ப அவங்க டாக்டர் திருமலைவாசன் சொன்னாங்கல்ல, இயற்கை நம்மை இயற்கையோடு இயற்கையாக நம்ம இயற்கையில ஒரு உயிரினமாக படைத்திருக்குது. இந்த படைப்புல நாம இயல்பான நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியாக இருப்பதுதான் இயல்பான நிலை. அப்ப நம்ம இயல்பான நிலையை நோக்கி போறோம்னா, குறுக்குல எங்கேயோ தொலைச்சிட்டோமோ, இல்ல விட்டுட்டோமோ, இல்ல மாத்திட்டோமோ, இல்ல வேற ஏதாவது கோளாறு பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்குது. அதையும் பார்ப்போம். இந்த அமைதினா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முதல்லயே அவங்க டாக்டர் திருமலைவாசன் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்கணும். ஏற்கனவே இருந்தவங்க கொடுத்ததை தான் இப்ப நீங்கள் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நல்லா அது தெரியாது. காந்தி கொடுத்ததை வாங்கிக்கிட்டு காந்தியை திட்டுறதுக்கான உரிமை நாம வச்சிருக்கிறோம். நேரு கொடுத்ததை வாங்கிட்டு நேருவை திட்டிட்டு இருக்கிறோம். நேரு அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, வேலைகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் நேரு வாங்கி கொடுக்கலன்னா பேசவே முடியாது நம்மால. 100 ஆண்டுகளுக்கு முன்னால நான் சொல்றது மக்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி ஒரு இந்தியர் கருப்பரு வெள்ளக்கார ஆபீஸா இந்தியாவில நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ் ஆட்சியில அலுவலகத்துக்குள்ள போனா இவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கொடுக்கலாம்னு ஒரு சர்டிபிகேட், இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட்
மெடல் சான்றிதழ்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் இந்த கருப்பருக்கு உட்கார்வதற்கு நாற்காலி கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி ஒரு ஆள் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அது கொடுத்தீங்கன்னா தான் நீங்க அந்த வெள்ளைக்கார தூரம் முன்னால போய் நின்னுக்கிறவங்க உட்கார்ந்து பேச முடியும். நாற்காலியில உட்கார்றதுக்கே ஒரு ஆளு சான்றிதழ் கொடுத்துதான் உள்ள விடுற அளவுக்கு நம்முடைய இந்தியாவில் நாம் இருந்திருக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு காந்தியை நேருவை நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியுதுன்னா அவங்க வாங்கி கொடுத்த கொடைங்கிறது கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அந்த இடத்துல நான் பாக்குறது அமைதியான நதி நிலை ஓடும் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். தண்ணி அதேதான், குவாண்டம் எவ்வளோன்னு பாக்குறோம், ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பாக்குறோம், டெப்த் எவ்வளோன்னு பாக்குறோம், இன்டென்சிட்டி எவ்வளோன்னு பாக்குறோம், எவ்வளவு குறைவான நேரத்துல எவ்வளவு கூடுதலான தண்ணீர் வருகிறதுன்னு பாக்குறோம். அமைதியான நதியில அமைதியா அது ஓடிட்டு இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்குது, பார்க்க பார்க்க அழகா இருக்கும், காலை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும். ஓரமா இருந்துச்சுன்னா அப்படி ஆடிக்கிட்டே நிற்கும், உள்ளதுன்னா மொழிக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது தென்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது. அதே காத்து அது இளங்கீத்தோட வந்துச்சுன்னா நமக்கு தென்றலா மாறுது. ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குது, காத்தடிக்குது. இப்பதான் பார்த்து இந்த ஆடி மாசம் போச்சு, வீட்டுல துளி காத்து காணும் ஒரு மாசம் பூரா. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நான் 10 வயசு இருக்கிற போது நானும் மொட்டை மாடியில போய் நடந்து பாக்குறேன், துளி காத்த காணும் ஆடி மாதம் பூரா. எங்கேயோ ஏதோ நம்ம கோளாறு பண்ணி வச்சிருக்கிறோம் இயற்கையை. தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலுங்கிற அவங்களுக்கு தூக்கம் வரும் அந்த மாலை நேரத்துல பாக்குற போதே. அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தென்னையே சாய்ச்சிரும் புயலாக வரும்போது. அப்ப அமைதிக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி, பாதகம் விளைவிக்கிற மாதிரி, அதை மாற்றி அமைக்கிற மாதிரி செய்திகளை நம்ம பண்ணி இருக்கிறோம். அமைதி இயல்பானது. அந்த இயல்பான மனிதர்களாக நம்ம இருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. இப்பதான் நமக்கு போட்டி, பொறாமை, வன்மம், போர் எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் செயற்கையானவை, நாமே உருவாக்கியவை. அதே மாதிரி சொல்றது, மகிழ்ச்சியான மனிதர்கள் கிரிமினலா மாறுறது இல்ல, மகிழ்ச்சியான மனிதர்கள் போரை உருவாக்குவதில்லை. அப்ப போர் வருதுன்னா எங்கேயோ மகிழ்ச்சியா மனிதன் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல கிரைம் நடக்குதுன்னா யாரோ மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை. அப்ப ஏன் இல்லை அப்படின்னு பாக்குற போது நிறைய கோளாறுகள் நாமே செய்து இருக்கிறோம். நம்ம வளர்க்கப்பட்ட விதமாக இருக்கலாம், நாம் வளர்ந்த விதமாக இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டதாக இருக்கலாம், நம்முடைய சுற்றுச்சூழல் சூழலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நாம நிதானமாக இருக்க முடியுமா? உலக அமைதியை பத்தி சொல்ற போது டியூரிங் நார்மல் டைம்ஸ் சன்ஸ் வில் பரி ஃபாதர்ஸ். இயல்பான வாழ்க்கை நடக்கிற போது பிள்ளைகள் அப்பாவை புதைப்பார்கள், எரிப்பார்கள். அப்பா 25 வயது 30 வயது மூத்தவராக இருக்கிறதுனால அப்பாவோ அம்மாவோ இறந்து போவார்கள், அந்த பிள்ளைகள் புதைப்பார்கள், எரிப்பார்கள். இது இயல்பான வாழ்க்கை. போர் நடக்கின்ற காலங்களில் அப்பாக்கள் பிள்ளைகளை புதைப்பார்கள், எரிப்பார்கள். அப்ப எவ்வளவு பெரிய கோளாறு ஆகுதுன்னு பாருங்க. இயல்பா பிள்ளைகள் அப்பாவை எரிப்பது நியாயம், அப்பாவை புதைப்பது நியாயம். ஆனா அப்பாக்கள் குழந்தைகளை புதைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய வேதனை. அது எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கைக்கு முரணாக நாம போறோம்னா அங்க போர்னு ஒண்ணு நடக்குது. ஜலாலுதீன் ரூமி சொல்றாரு, டியூரிங் வார் டைம்ஸ் ஃபாதர்ஸ் வில் பரி சன்ஸ்ங்கிறாரு. அதே மாதிரி ஒரு கார் முன்னால போயிட்டு இருந்தது, நான் அது பின்னாலேயே நான் போயிட்டு இருந்தேன். அதுல எழுதி வச்சிருந்தாங்க, மேக் லவ் நாட் வார், ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டிரைவர்னு எழுதியிருந்தாங்க. என்ன அன்பு செலுத்துங்கள், போர் செய்யாதீர்கள், மேல் விவரங்களுக்கு கார் ஓட்டுநரை அணுகுங்கள். சரிதான், கார் அப்படி ஓவர்டேக் பண்ணி போய் பார்த்தா உள்ள ஒரு பெண் ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு மேல வம்பு வேண்டாம்னு நான் பின்னால வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா செய்தி நல்ல செய்தி, மேக் லவ் நாட் வார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க கார்ல அவங்க வண்டியில எழுதி வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் வா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயிற்றுனராக இருந்தார்கள். ஆனால் இந்த கார் ஓட்டுநரை தாண்டி நான் பயிற்றுனர், வாங்க நான் சொல்லித்தரேன் ஹவு டு மேக் லவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு அழகாக இருக்கும். இது மாதிரி கிரீட்டிங்ஸ்லயும் ஜென் மாஸ்டர்களை பத்தி சொல்வார்கள், ZEN. அவங்க எல்லாம் நிஜமாவே நல்ல முனிவர்கள், நல்ல ஆசிரியர்கள். இந்த கார்பரேட் சாமியார் இங்க துட்டு பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி சாமியார்கள் எல்லாம் கிடையாது, நல்ல சாமியார்கள். இவங்க சொல்லுவாங்க நீ இறந்து விடுவாயின்னு கிரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா ரொம்ப ஆட்டம் போடாதன்னு அர்த்தம். அந்த வணக்கம் மாதிரி அவங்க சொல்றது நீ இறந்து விடுவாய். அந்த கேட்டவர் சொல்வாராம் நீயும் இறந்து விடுவாய்ன்னு சொல்வாராம். அப்ப பணிவாக இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இதை நெகட்டிவா எடுத்துக்க கூடாது, பாசிட்டிவா இருக்கு. நீ இறந்து விடுவாய், ஆட்டம் போடாத அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறது, தொக்கி நிக்கிறது. நீ இறந்து விடுவாய், ஆமா நீயும் இறந்து விடுவாய் அப்படின்னு ஒருவர் அவங்க பாக்குற போது வணக்கம் சொல்லிக்கிற போது சொல்லுவாங்கன்னு. அதனால
அடுத்து வந்தோமானால் மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூத்தர் கிங், இந்த 3 பேர். நீங்க வேர்ல்டு பீஸ்ன்னு போட்டீங்கன்னா, உலக அமைதின்னு போட்டீங்கன்னா, சத்தியாகிரகம் போட்டீங்கன்னா, அகிம்சைன்னு போட்டீங்கன்னா, நான் வயலன்ஸ் போட்டீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு போட்டீங்கன்னா, இது எது போட்டீங்கன்னா இந்த 3 பேரும் வந்துடும். இவங்க இந்த 3 பேருமே காந்தி இந்தியாவுக்கானவர் அல்ல, மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவுக்கானவர் அல்ல, நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவுக்கானவர் அல்ல. இவங்க எல்லாருமே உலகத்துக்கானவர்கள். 3 பேருமே நோபல் அவார்டோட கனெக்ட் ஆனவங்க, வேற வேற மாதிரி கனெக்ட் ஆனவங்க. இந்த 3 பேருமே அமைதிக்காக போராடியவர்கள். கொஞ்சம் முன்னால ஒரு திருமலைவாசன் சொன்னார் பாத்தீங்களா, அமைதிக்காக போராட வேண்டியது. எப்படிறான்னு புரியலையே, ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க இத, நகை முரண் அப்படின்னு சொல்றது. போராடுறதுக்கு இது வேற, அமைதிங்கிறது வேற. அமைதிக்காக போராடுற அளவுக்கு வந்துருச்சு, அந்த மாதிரி நாடு போயிருச்சு. இதுல பியூட்டி இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஆயிரம் கேட்டீங்கன்னா, இந்த காந்தியையும் சுட்டு கொண்டார்கள், மார்ட்டின் லூத்தர் கிங்கையும் சுட்டு கொண்டார்கள். அப்ப 3வது ஆள் நெல்சன் மண்டேலா மன்னிச்சு விட்டாங்களா? இல்லையா? 26 வருஷம் ஜெயில போட்டோமே. நாங்க அமைதி பத்தி பேசுனீங்கன்னா நாங்க சுட்டுருவோம், இல்லைன்னா ஜெயில தூக்கி போட்டுருவோம். வயலன்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா மாலை போடுவோம், மேடை ஏற்றுவோம் போல இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நாம கோளாறாக வளர்க்கப்பட்டு விட்டோம், கோளாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நான் வயலன்ஸ், நான் கோஆபரேஷன் யாரு பண்ணா? மகாத்மா காந்தி பண்ணாரு. சரி, அவர் இருந்தால் இன்னும் அவ்வளவு பெரிய பாடி பில்டரா இல்ல ஜிம்னாஸ்டா இன்னும் எத்லெட்டான்னு கேட்டீங்கன்னா 5 அடி 5 அங்குலம் உயரம். சரி, அதுக்கப்புறம்னா மொத்தமே 50 கேஜி தான் வெயிட். அப்புறம்னா கையில ஏதாவது கத்தி ஆயுதம் வச்சிருந்தாரான்? இல்லையா? சட்டையே போட மாட்டாரியா? அவரு வேற ஒண்ணுமே கிடையாது. இதை விட அடிச்சா வாங்கக்கூடிய ஆள் வேற யாருமே உலகத்துல கிடையாது. அந்த மாதிரி 5 அடி 5 அங்குலம் உயரம், 50 கிலோ வெயிட், சட்டையும் கிடையாது. ஆனா இந்த ஆளு நான் வயலன்ஸ், நான் அடிக்க மாட்டேன், எவ்வளவு வேணா அடிச்சுக்க. என்ன மட்டும் இல்ல, நான் 1 லட்சம் பேரை கொண்டாந்து விடுறேன், தண்டி யாத்திரை இல்ல ஜாலியன் வாலாபாக், திருப்பி அடிக்காதுன்னு சொல்றாரு. அடி வாங்கிக்க, திருப்பி அடிக்காது. இவர் சொன்னதுதான் அவங்க மத்த 2 பேரும் இதே தான் சொன்னாங்க, 3 பேரும் இதே தான் சொன்னாங்க. 3 பேருக்கு ஏராளமான ஒற்றுமைகள் இருக்குது. அது மக்கள் பார்த்தாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு கூடுமான அளவுக்கு நான் சொல்ல பாக்குறேன். சரியா? அப்புறம் காந்தி கோஆபரேட்டிவ் வித் மவுண்ட் பேட்டன் அண்ட் காட் இண்டிபெண்டன்ஸ். மவுண்ட் பேட்டனை கத்தியால குத்தியோ இல்ல துப்பாக்கியால சுட்டோ இல்ல ஜெயில தூக்கி போட்டோ இல்ல நாட்டு விட்டு விரட்டிட்டோ சுதந்திரம் வாங்கல, அவரை பக்கத்துல வச்சுட்டு தான் சுதந்திரம் வாங்கினாங்க. அதே மாதிரிதான் மிச்சம் 2 பேரும் பண்ணாங்க. அவங்கள பத்தி அப்புறம் வர்றேன். அதுக்கப்புறமா 14th தலாய் லாமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க திபெத்ல இருந்து இங்க வந்து இந்தியாவில தான் ரொம்ப காலமாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து 1989ல நோபல் அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப சொல்ற போது இவங்க சொல்றாங்க, இது காந்திக்குமான பரிசு என்று ஏற்றுக்கொள்ளும்படி நான் மக்களை கேட்டுக்கொள்கிறோம்ன்றாங்க. காந்திக்கு நோபல் பரிசு கொடுக்கல, இவங்க தலாய் லாமாக்கு கொடுக்கிற போது இது காந்திக்குமாக கொடுக்கப்பட்டது என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2006ல கெய்ர் லண்டஸ்டட்ங்கிற ஒரு செக்ரட்டரி நோபல் கமிட்டி, அவர் சொல்றாரு, நாங்க 106 வருஷமா நோபல் அவார்டு கொடுக்கிறோம், நோபல் பீஸ் அவார்டும் கொடுக்குறோம். 5 கொடுக்குறாங்க, அதுல பீஸ் அவார்டு 1 அமைதிக்கான பரிசு. இதுல காந்திக்கு கொடுக்கலைங்கிறது எங்களுடைய நோபல் கமிட்டிக்கு மிகப்பெரிய களங்கம் அப்படின்னு சொல்றாரு. Undoubtedly, this is the greatest mistake that we have ever committed in the 160 years of Nobel Award Committee, and I am sorry about it. Gandhi will live without Nobel Award. The Nobel Committee cannot live without Mahatma Gandhi அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள் பாருங்க இவங்களை பத்தி. அதுக்கப்புறமா மார்ட்டின் லூத்தர் கிங்கும் நெல்சன் மண்டேலாவும், டெஸ்மண்ட் டுட்டுன்னு சவுத் ஆப்பிரிக்கா, ஆங் சூ கீன்னு பிலிப்பைன்ஸ், பெனிக்னோ ஆக்வினோங்கிறவங்களும் பிலிப்பைன்ஸ் நினைக்கிறேன், சீசர் ஷவாஸ்ன்னு ஒருத்தங்க, லெக் வலேசான்னு ஒருத்தர் போலந்து ஞாபகம், மலாலான்னு ஆப்கானிஸ்தான். இவங்க எல்லாமே காந்தியோட அறிவு குழந்தைகள்னு சொல்றாங்க. காந்தி பெற்றவர் தான் அர்த்தம் இல்ல, காந்தியோட அறிவு குழந்தைகள் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. காந்தி இந்தியாவோட முடிந்து விடவில்லை அப்படின்னுட்டு. அடுத்து மார்ட்டின் லூத்தர் கிங் எடுத்தீங்கன்னா 1929ல பிறந்தார், 1968 39 ஆண்டுகளில் இறந்து விட்டார், சுட்டு கொல்லப்பட்டார். இவரும் அவங்க அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 5 அடி 7 அங்குலம் 70 கிலோ. அமெரிக்கன் ஸ்டாண்டர்டுக்கு 5 அடி 10 அங்குலம் 5 அடி 6 அடி கிட்டத்தட்ட இருக்கணும். 5 அடி 7 அங்குலம் போது அவர் ரொம்ப குள்ளமான மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். கருப்பரும் கூட 100 ஆண்டுகளுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 100 ஆண்டு 85 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன், 95 ஆண்டுகளுக்கு முன்னால. இவரு 35 வயது இருக்கிற போது இவருக்கு நோபல் அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இவரை விட அதிகமான வயது உள்ளவர்கள் ஏராளமா இருக்கிறாங்க, ஆனா இவர் அளவுக்கு உலக அமைதிக்கு பாடுபட்டவங்க யாருமே இல்ல. அதனால ஸ்ட்ரெயிட்டாவே நாங்க
மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு யுனானிமஸா நோபல் அவார்டு கொடுக்குறோம், பீஸ் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல 1 டிசம்பர் 1955 ரோசா பார்க்ஸ்னு ஒரு கருப்பின லேடி அவங்க வந்து பஸ்ல போறாங்க. அதுல வெள்ளைக்காரர்களுக்குன்னு ஒரு இடம், இப்ப ஆண்ட பெண்கள் பல நேரங்கள் இந்தியால பஸ்ல இடம் இருக்கிற மாதிரி கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போது இவங்க கருப்பர் இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. வெள்ளைக்காரர்கள் இடம் நிரம்பி விட்டது. அப்பா அவர் வெள்ளைக்காரர் ஒருத்தர் இந்த பக்கம் வந்து இந்த ரோசா பார்க்ஸ் கருப்பின பெண்ணை எழுந்துரு, நான் இங்க உட்காரணும்ன்றாரு. இந்த அம்மா சொல்றாங்க, நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், நான் ஏன் ஏரியால தான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஏன் எழுந்திருக்கணும்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரோ இல்ல இந்த வெள்ளைக்காரமா சேர்ந்து சண்டை போட்டு இந்த அம்மாவை ஓடுற பஸ்ல இருந்து வெளில தள்ளி விட்டாங்க. இந்த அம்மா வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் கிட்ட சொல்றாங்க, நான் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன், கருப்பர் இடத்துலதான் இருந்தேன், ஆனா கூட என்னை தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப இவர் சொல்றாரு, கருப்பின மக்கள் சண்டை போடக்கூடாது, நாம இனிமே பஸ்ல ஏற மாட்டோம், எந்த கருப்பரும் பெண்ணோ ஆணோ குழந்தையோ கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் இந்த பஸ்ல பேருந்துல ஏற மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க 5 கிலோமீட்டர் நடக்கணும், 10 கிலோமீட்டர் நடக்கணும், ஆபீஸுக்கு போகணும், பள்ளிக்கூடம் போகணும், கல்லூரி போகணும், கடத்தருக்கு போகணும், எங்கேயுமே நாங்க பஸ்ல ஏற மாட்டோம் முடிவெடுக்கிறாங்க. சரி, என்ன காயில காசு இல்லாத ஆளு 10 நாள் கழிச்சு வருவாங்க, 1 மாசம் கழிச்சு வருவாங்கன்னு பார்த்தாங்க. 13 மாதங்கள், ஓராண்டுக்கு மேலாக, ஏன்னா டிசம்பர் 1955 இருந்து ஜனவரி 1957 வரைக்கும் 13 மாசம் ஒரு கருப்பர் கூட அமெரிக்காவில் ஒரு பஸ்ல கூட ஏறல, நடந்தே போனாங்க. எவ்வளவு வலிச்சாலும் சரின்னு சொன்னாங்க. அல்டிமேட்டா கவர்மெண்ட் இறங்கி வந்து, இனிமேல் இந்த பஸ்ஸை நாங்க பிரிக்க மாட்டோம், கருப்பர் இடம் வெள்ளை இடம் கிடையாது, யாரெல்லாம் டிக்கெட் வாங்கினாங்களோ எங்க வேணாலும் பஸ்ல உட்காரலாம்னு சொன்னாங்க. நடந்து போனார்கள். 13 ஆண்டு அமைதியாக இருந்தார்கள். கத்தி எடுக்கல, வன்முறைக்கு போல, கலவரத்தை தூண்டல, எதையுமே பண்ணல, அவங்க அமைதியாக இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கப்புறமா 4th ஏப்ரல் 1968 இவர் வந்து மெம்பிஸ் டெனசில ஒரு ப்ரொட்டஸ்ட் மார்ச் கூட்டிட்டு போறாரு. என்ன அந்த ப்ரொட்டஸ்ட் மார்ச், அமைதியான மார்ச், அதுக்கு கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் முன்னால ஒரு ஆள் சுட்டு கொண்டுறாங்க. இவர் ஐ ஹாவ் அ ட்ரீம்னு ஒரு அட்டகாசமா ஒண்ணு பேசியிருக்கிறாரு. அதுல சொல்றாரு, கருப்பர்களும் வெள்ளையர்களும் ஹோட்டலுக்கு போய் ஒரே டேபிள்ல எதிரெதிரில உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுகிற காலகட்டம் ஒன்று வரும், எனக்கு அது பிடிக்கும், அதை நான் பாக்குறதுக்கு நான் இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. அவர் இறந்து போனார். இன்னைக்கு அமெரிக்கால ஹோட்டல்ல கருப்பர்களும் வெள்ளையர்களும் எதிரெதிரில உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். இவரும் இந்த லெட்டர் ஃப்ரம் த பர்மிங்ஹாம் ஜெயிலுன்னுட்டு மேனிஃபெஸ்டோ ஃபார் நீக்ரோஸ் ஏராளமான கடிதங்கள், பிரமாதமான உற்சாகம் ஊட்டுகின்ற கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. மகாத்மா காந்தியும் கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு, மண்டேலாவும் கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. நெல்சன் மண்டேலாக்கு வந்தீங்கன்னா 1918 பிறந்து 2013 95 ஆண்டுகள் இருந்தாரு, 26 ஆண்டுகள் ஜெயில இருந்தாரு. இவருக்கும் நோபல் அவார்டு கொடுத்தாங்க. இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தியை போலவே மவுண்ட் பேட்டனோட சண்டை, எங்க கொள்கை ரீதியாக சண்டை, நாட்டை மவுண்ட் பேட்டன் கொடுக்க வாங்கி கொண்டார்கள். அது மாதிரி பக்கத்திலே நின்று ஒன்னா சேர்ந்துதான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி நாங்க சுதந்திரம் கிடைத்தது, விடுதலை நாள் சொன்னாங்க. அது மாதிரியே இவர் வந்து ஃப்ரெட்ரிக் வில்லம் டி கிளர்க் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பிரசிடென்ட். அவர் பக்கத்துல நின்று அவர் கொடுக்க வாங்கி இவங்க 2 பேருமா சேர்ந்து அதுக்கப்புறமா இவர் வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கிறார் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. வெள்ளைக்காரனோட சண்டை இல்ல, கைய வைக்கல, வன்முறை இல்ல, குஸ்தி சண்டை எல்லாம் போடல, மல்யுத்தம் நடக்கல, பாக்ஸிங் நடக்கல, முகத்துல குத்தல, கத்தி கப்படா எதுவுமே எடுக்கல, ஆயுதங்கள் எடுக்கல, நின்னு பேசி வாங்கினாங்க. இது ஐரன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேருக்குமா சேர்த்து நோபல் அவார்டு கொடுத்தாங்க. இவரும் அமைதிக்காக பாடுபட்டார். அந்த வெள்ளைக்காரரு வில்லம் டி கிளர்க்குங்கிற பிரசிடென்ட், அவரும் இவங்களை புரிந்து கொண்டு இனிமே அப்பார்த்தைடு கிடையாது, தீண்டாமை கிடையாது, கருப்பர்கள் சொல்ல மாட்டோம், நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க, நாங்க வெள்ளைக்காரர்கள் விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வில்லம் டி கிளர்க்கு கொடுத்தாரு. அதனால 2 பேருக்குமா சேர்த்து நோபல் அவார்டு கொடுத்தாங்க. 18th ஜூலை இவருடைய பிறந்த நாள் உலகம் பூரா கொண்டாடப்படுகிறது. என்ன, இது நெல்சன் மண்டேலா டேன்னுட்டு. அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் பிறந்த நாள், அதுவும் உலகம் பூரா கொண்டாடப்படுகிறது. காந்தி பிறந்த நாளும் இறந்த நாளும் உலகம் பூரா கொண்டாடப்படுகிறது. இந்த 3 பேர்லயும் உலகம் பூரா மெயினா இருக்கிற சிட்டி, இந்த கேபிட்டல் சொல்ற மாதிரி முக்கியமான நகரங்களில் எம்ஜி ரோடு, மகாத்மா காந்தி ரோடு இல்லாத முக்கியமான நகரங்களே இந்தியால கிடையாது. நெல்சன் மண்டேலா ரோடு இல்லாத பல நாடுகள், காந்தி ரோடு உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு, நம்ம நாடு மட்டுமே அல்ல. மகாத்மா காந்தி ரோடுங்கிற பேரு முக்கியமான மெயின் ரோடாக பல நாடுகளில் இருக்கிறது. நெல்சன் மண்டேலா ரோடு இருக்குது, அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் ரோடு இருக்குது. இவங்க பிறந்த நாளும் இறந்த நாளும் உலகளாவிய அளவுல மக்கள் அமைதிக்காக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள்.
நெல்சன் மண்டேலாவோட பர்த்டே 18 ஜூலைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லி இருக்கிற ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 18 ஜூலை 67 நிமிடங்கள் மற்றவர்களுக்காக ஏதாவது நல்ல காரியம் பண்ணுங்க. 67 வருஷம் நம்ம நெல்சன் மண்டேலா ஜெயில இல்லாத மற்ற காலகட்டங்களில் மக்களுக்கு உழைச்சிருக்கிறாரு. 67 வருஷம் உழைச்சதுக்கு நீங்க 67 நிமிஷமாவது 18 ஜூலை அன்னைக்கு மற்றவங்களுக்கு நல்ல காரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தோமானால் நிறைவாக ஒரு கருத்து என்னவென்றால், இன்றைக்கு பிறந்த 20 குழந்தைகள் வைத்துக் கொள்ளுங்களேன். இன்றைக்கு பிறந்த 20 குழந்தைகள் சென்னையில, இப்போதைக்கு நான் சென்னைங்கிறனால சென்னை வச்சுக்குவோம். இன்னைக்கு பிறந்த 20 குழந்தைய நான் கொண்டு வந்து உங்க முன்னால படுக்க வச்சிடுறேன். எல்லாரும் படுத்திருக்கிறாங்க, தொட்டில படுத்திருக்கிறாங்க, டைப்பரோ ஜட்டியோ போட்டிருக்கிறாங்க. இதுல எந்த குழந்தை ஆண், எது பெண்ணு, எது முதலியார், எது பிராமணர், எது பிள்ளை, எது கவுண்டரு, எது செட்டியாரு, எது முஸ்லிமு, எது கிறிஸ்டியனு, எது புத்திஸ்ட், எது ஜெயினு, இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளு சொல்லணும். அதுக்கு அறிவியல் அடிப்படையிலான காரணம் சொல்லணும். இதனால இந்த குழந்தை முஸ்லிமு, இதனால இந்த குழந்தை கிறிஸ்டியனு, இதனால இந்த குழந்தை பிராமணன், இதனால இந்த குழந்தை பட்டியலினத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அறிவியல் அடிப்படையில ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு நீங்க மருத்துவரை கூட்டிட்டு வாங்க, ஆப்ஸ்டட்ரிஷியன் அப்படிங்கிற மகப்பேறு மருத்துவரை கூட்டிட்டு வாங்க, பயாலஜிஸ்ட், ஜூவாலஜிஸ்ட கூட்டுவாங்க, மைக்ரோ பயாலஜிஸ்ட கூட்டுவாங்க, அஸ்ட்ரானமஸை கூட்டுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஏராளமான சாமிஜி, குருக்கள், அர்ச்சகர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. நோபல் அவார்டு வாங்கினவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, கல்லூரி பேராசிரியர்களையும் கூட்டிட்டு வாங்க. யாரை கூட்டிட்டு வாங்கினாலும் காமிங்க. அவங்க குழந்தைய பார்க்கணும், தடவி பார்க்கணும். இந்த குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லணும், இது முதலியார் சொல்லணும், இது முஸ்லீம் சொல்லணும், இது ஜெயின்னு சொல்லணும், இது புத்திஸ்ட்னு சொல்லணும். உங்களால முடியுமா? இது அறிவியல் அடிப்படையில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? ஒண்ணு கூட இல்லைன்னா எதுக்காக பிரிக்கிறீங்க? எதுக்காக ஜாதி, எதுக்காக மதம்? இவ்வளவு போராட்டமும் பிரிவினை தானே அடிப்படையே. எல்லாரும் இணைன்னு சொல்லிட்டீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு இடத்துல கூட அறிவியலோட தொடர்பு இல்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்து என் தலைமையில திணிச்சு, என்னை இந்த ஜாதின்னு சொல்லி, என்னை இந்த மதம்னு சொல்லி, இந்த ஜாதியின் காரணமாக நான் கீழ்ப்பட்டவன் இல்ல மேற்பட்டவன், இந்த மதத்தின் காரணமாக நான் கீழ்ப்பட்டவன் மேற்பட்டவன், எவ்வளவு சாதி கலவரம், எவ்வளவு இனக்கலவரம், அறிவியலுக்கு துளி கூட புறம்பே சேராத ஒரு செய்தியை வச்சு இவ்வளவு கோளாறு நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி பிரிவினைகளே இல்லாத உலகத்தை உருவாக்கினால் நீங்களும் நானும் நல்லா இருக்கலாம். மகிழ்ச்சி என்பது போரில் கிடைக்கும் வெற்றி அல்ல, மகிழ்ச்சி என்பது அமைதியில கிடைக்கிற இன்பம். நன்றி, வணக்கம். நிறைவு செய்கிறேன். மிக மிக சிறப்பையா. முத்தாய்ப்பான 3 சமாதான தொண்டர்களை குறிப்பிட்டு அழகான ஒரு இந்த 12 மணி நேரம் நடக்கும் அந்த நிகழ்வுக்கும் தேவையான அடுத்தடுத்த உரையாளர்கள் நிலைப்பாட்டில் இருந்து, புதுமையிலிருந்து 360 டிகிரி என்ற ஆங்கிள் அனைத்து விதமான செய்திகளையும் அனைத்து உரையாளர்களுக்கும் பேச வழிவிட்டு சிறப்பான செய்திகளை சொல்லி நல்ல துவக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. உங்களுடைய மேலான நேரத்திற்கு சிறப்பு நன்றி. உண்மையிலேயே சிறந்த வாழ்த்து. அனைத்து உரை தலைப்புகளுடைய சாராம்சத்தை கொண்ட ஒரு முத்தாய்ப்பான ஒரு தொடக்க உரை. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி. இது தொடர்ந்து 24 மணி நேரம் 24 உரையாளர்கள் பேச போவதால அந்த கருத்தை தெரிவிக்கும் ஆளுமைகள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருத்தை இந்த சாட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இது கருத்து தவிர்த்த தரமாக சென்று கொண்டிருக்கிறது. இடையில் ஒரு நேரத்தில் அனைவருக்குமான கருத்து வழங்க வாய்ப்பு வழங்கப்படும். இருந்தாலும் மல்லிகா பிள்ளை அம்மா கையை உயர்த்தியிருப்பதால் 1 நிமிடம் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம். இடையிடையில அந்த கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அம்மா வணக்கம். உங்களுக்கு 1 நிமிடம் கொடுக்குறோமா, நீங்க ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். ஒரே ஒரு செய்தி நான் சொல்றதுக்கு என்ன நிறைய வச்சிருந்தேன், 10 ஆயிடுச்சு, நிறுத்திட்டேன். நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா. உங்களுடைய களத்தை, உங்களுடைய அந்த ஆளுமை, அந்த உங்களுடைய பேரறிவு இந்த களத்திற்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது ஐயா. தொடர்ந்து நம்ம விவாத களம் மாதிரியான கலர்கள்ல நம்ம தொடர்ந்து கலந்து கொள்ளலாம் ஐயா. மல்லிகா பிள்ளையம்மா, உங்களுடைய 1 நிமிட கருத்து, அதை தொடர்ந்து அடுத்த உரையாளர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. நீங்க அறிவு களஞ்சியம், அந்த களஞ்சியம் சொல்ல அறிவு களஞ்சியம், அந்த வட்டம் ஒரு புத்தகம் இல்ல, கோடிக்கணக்கான புத்தகங்கள் தங்களிடம் உள்ளன. நீங்கள் அதன் களஞ்சியம். ஆனால் அதே சமயம் மிகவும் இளமையானவர். இன்னைக்கு பேச போற அத்தனை பேரிலும் இளமையானவர் தாங்கள் தான். எத்தனை செழிப்பான உற்சாகமான ஓட்டம் தங்களுடைய பேச்சில் இருக்கிறது. அறிவு களஞ்சியமான தங்களிடம் நிறுத்தி நிதானமாக அல்ல, கண்டினியூஸா தொடர்ந்து தங்களுடைய அந்த அறிவு களஞ்சியம் அறிவியாக, அதே சமயம் இளமையான பேச்சு.
மிக விறுவிறுப்பான ஒரு பேச்சு, மிகவும் நல்ல தனங்களில் மட்டுமே நமக்கு இது போன்ற முத்தையா ராமநாதன் ஐயா அவர்களுடைய பேச்சால் மிகவும் பெருமைப்படுகிறது. அது மிகவும் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறது. அதுவே என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிமா. உண்மையிலேயே பின்னூட்டம் இல்லாததற்கு நான் வருந்துகிறேன் அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியான பின்னூட்டங்கள் எல்லாம் கேட்க நான் ஆசைப்படுவேன் பொதுவாகவே. அதுவுமே சிறப்பான ஒரு நீரோடை போன்ற அமைதியான நதி நிலை ஐயா நீரோடை போன்று அந்த நிகழ்ச்சியின் நோக்கத்திற்காக தொடக்க உரை வழங்கி இருக்கிறாங்க, வாழ்த்துறை கொடுத்திருக்காங்க. ஐயா உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. அடுத்த உரையாளர் அழைக்கும் நேரம். அன்பாளர்கள் ஐயாவிற்காக வந்திருப்பவர்கள், தளத்திற்காக வந்திருப்பவர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டால் அது இடையிடையே வாசிக்கப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய பின்னூட்டத்திற்கான ஒரு சிறிது நேரம் கொடுக்கப்படும். அப்ப நீங்கள் தொடர்ந்து இந்த பின்னூட்டங்களை வழங்கலாம். நன்றி.